வந்து புள்ளி இப்படி வைக்கணும், வச்சுட்டு குறுக்க ஒரு 4 புள்ளி இப்படி வைக்கணும். ரூல் போதியா? அதான் அது வச்சுட்டு போ. நமக்கு இப்போ கோலம் போடுவோம், முறவாசல் பண்ணாதான் எல்லாமே அம்சமா இருக்கும். இந்த வளையை இப்படி வந்து அழகா இடுப்பை வளைச்சாதான் உங்களுக்கு கோலம் அழகா. இப்படி பிடிச்சி இப்படியா? ஆமா, இப்படி 8 புள்ளி கோலத்தை இப்படி வளைச்சு அப்படி பண்ணா. இப்போ உதாரணத்துக்கு எப்படி கோலம் போடணும்னா, நாடே நாசமா போகக்கூடிய நிலைமையில டீலிமிட்டேஷன் இருக்கும்போது நம்ம தலைவர் விஜய் வந்து பெரம்பூர்ல ஒரு 8 புள்ளி கோலம் போட்டார்ல, வளைச்சு அந்த இப்படி உருண்டையா போட்டு இப்படி நீட்டா இழுப்புனது. ஆமா, இப்படி வந்து இப்படி தொங்கின மாதிரி முன்னாடி வந்து இப்படி நீட்டமா தும்பிக்க மாதிரி. அதுக்கு நடுவுல ஒரு ஓட்டை, இந்த பிகளுக்குள்ள இருக்க ஒரு மணி கடகடன்னு ஆடும்ல, அதையெல்லாம் கூட தத்ரூபமா வரைகிற அளவுக்கு போட்டு அதுக்கு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். நாடு நாசம் போது கேவலமா போகும்போது அடுத்து நம்ம பொழப்புன்னு இருக்கு. கலரு கலர் முக்கியம். அதுல அந்த மாதிரி கோலம் போட கத்துக்கங்க. கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டா வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு வந்து ஐயோ நான் கோலம் போடுறதுல பிஸியா இருந்ததுனால நான் நாட்டை காப்பாற்ற மறந்துட்டேன், நான் மட்டும் இன்னைக்கு கோலம் போடலாம் நான் நட்டமா நிப்பாட்டி இருப்பான்னு இன்னைக்கு வந்து வந்திருக்காரு. ஏற்கனவே ஊரே எரிச்சுக்கிட்டு இருந்தது அந்த பில்லை. அன்னைக்கு அவர் போகின்னு நினைச்சிட்டாரு. அன்னைக்கு அவர் போகின்னு நினைச்சிட்டு நம்ம போகி எரிக்க வேணாம், பொங்கலுக்கு கோலம் போடுவோம்னு கோலம் போட்டுட்டு இருந்தாரு. இல்லைன்னா அவர் கிழிச்சிருப்பாரு. நான் சொல்றது நகலை கிழிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு விவரமான ஆளு எங்க முதலமைச்சர். இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பத்தி முதலமைச்சர்கிட்ட, சார் டீலிமிட்டேஷன்னா என்னன்னு முதலமைச்சர்கிட்ட கேட்கலாம். சில அமைச்சர்கிட்ட டீலிமிட்டேஷன் ஸ்பெல்லிங் சொல்லுங்க மட்டும் கேட்கலாம். இல்லைன்னா இவர் ஆராசா கேட்குற மாதிரி அவங்களுக்கு டீலிமிட்டேஷன் சப்ஜெக்டே தெரியாது. அது ஒரு 4 பேர் நல்லா வந்து ஓரளவுக்கு மேலோட்டமா படிக்க தெரிஞ்ச ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்போக் பர்சன்ஸா வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல இந்த வார்த்தை சொல்றது. 4 பேர் சொல்லு நீ. இருந்தாலும் அந்த அவர் வந்து அது போயிருக்கு. ரெண்டாவது வந்து ஃபெலிக்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்துக்குள்ள என்ன சொல்லியிருக்காப்ல, இது வந்து திமுகவும் பாஜக இது தேவையில்லமா, உன் அப்பா நான் சொல்றது கேளுமா, தயவுசெய்து எங்கேயும் பார்க்காத, என்ன பாருமா, என்ன மட்டும் பாருமா. உலக செய்திகள் உள்ளூர் செய்திகள் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் சொல்றதாமா செய்தி. போன வாட்டி ஆட்சி நல்லா இல்ல, கேவலமா இருக்கு, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா, இன்னைக்கு சென்னையில கரும்பு விவசாயம் நடக்குதுமா, ஜெமினி பிரிட்ஜ் மேல. வட சென்னையில நெல் மற்றும் சோள உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. தென் சென்னையில குருவை ஓட்டிருக்காங்க, மதுரையில கடல் விவசாயிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க, மதுரையில மீனவர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய நாள தெரிஞ்சாலு. இன்னும் 2-3 பேர் அவங்கள வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மீம்ஸ் பார்த்தேன், நெல்மணி பத்தி அதிகமா பேசுறாரு, இவருதான் நிதியமைச்சரா? இல்ல, அவர் நிதியமைச்சர்ல வருவாய்த்துறை அமைச்சர். அப்ப அவரு வந்து விவசாயம் பத்தி நிறைய பேசுறாரு, அப்ப அவர் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்ப இவங்க எல்லாத்தையும் டபுள் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. இல்ல, அவர் கல்வித்துறை அமைச்சர். கல்வித்துறை அமைச்சர். அப்ப எதுக்குமே எந்திரிக்காமலே ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாரு? அப்ரெண்டிஸா இதுவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அவர்தான் சிஎம். அது நல்லா இருந்துச்சு அந்த மீம்ஸ் உண்மையிலேயே. சரி, இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வருவோம், டீலிமிட்டேஷன் பஞ்சாயத்துக்கு வருவோம். ஒரு வழியா திடீர்னு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இப்பயாவது கோவப்பட்டிருக்காங்களே அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுக்குன்னு கேட்கறேன். டீலிமிட்டேஷன் அதுதான் சொல்றேன். அதுக்கு எதுக்கு உனக்கு இப்ப கோவம் வருது? இப்பயாவது வந்திருக்கே அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இப்ப வந்து என்னையா பிரயோஜனம் அப்படி எடுத்துக்கலாமா? நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னன்னா நான் வந்து 2 பக்கமும் நிக்கிறேன். ஜெயஸ்ரீ பிரபாகர் கேரக்டர் இருந்து வெளில வாங்க. நான் 2 பக்கமும் நிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் சைடு தான் புசியா நடந்திருப்பாரு. ஏன்னா என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியாது, என்னன்னே தெரியாதுரா எனக்கு. எங்காலு பாட்டுக்கு அமைதியா இருக்கிறாரு, நீங்க அவர் எதுக்கு சும்மா போட்டு வாங்குறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு பேன்லி டீலிமிட்டேஷன் தானே திமுக வந்து, சரி ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே திமுக சொல்லுச்சு. இன்னைக்கு தாவேகா பேன் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அதுக்கு ஏன் வந்து திமுக வந்து ஆதரவு தெரிவிச்சது அப்படின்னு ஒரு விவாதம்லாம் கிளப்புறாங்க. இல்ல, அது திமுக மட்டும் சொல்லல. அப்போது கூட்டணியில இருந்த சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல் எல்லாத்தோட நிலைப்பாடும், ஏன் இன்க்ளூடிங் தாவேகாவோட நிலைப்பாடும் அன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷனாக தான் இருந்தது. ஏன்னா அன்றைய முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில கூட்டினா அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்றுக்கிட்டு புசியானந்த் வந்து என்னன்னு எழுதி கையெழுத்து போட்டு போனார்னா, அந்த தீர்மானங்கள்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் கையெழுத்து போட்டு போனார். அந்த தீர்மானத்துல என்ன இருந்துச்சு, 7.2% வந்து தமிழ்நாட்டினுடைய அந்த விகிதாச்சாரம் அது வந்து குறையாம நீங்க கொடுங்க, டீலிமிட்டேஷன் பண்றீங்கன்னா அதை குறையாம பண்ணுங்க.
இல்ல நாங்க மாத்தி தான் பண்ணோம்னா நீ பண்ணாத அப்படிங்கறது தான் அந்த கூட்டத்தினுடைய முடிவு. ஒண்ணு. ரெண்டாவது அதுல காமனா இருந்தது ஃபேர் டீலிமிட்டேஷன். பண்றத சரியா பண்ணு, இல்லைன்னா பண்ணாத. ஏன் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறோம்னா, டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனலா நடக்கிற ஒரு விஷயம். சென்சஸ் எப்படி ஒரு கான்ஸ்டியூஷனலா நடக்குதோ அப்படி கான்ஸ்டியூஷனல் நடக்கிற விஷயம். அதை நோ அப்படின்லாம் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் கேட்கறதுல ஒரு லாஜிக், ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கறது லாஜிக். நோ டீலிமிட்டேஷன் அது எப்படி பண்ண முடியுங்கிறது தெரியல. ஆமா, இப்ப இதுல என்ன லாஜிக்னா, ஒரு 10, 15, 20, 30 வருஷம் முன்னாடியா அந்த மக்கள் கணக்கெடுப்பு 1970 கடைசியா 11 இருக்கு. அது கூட கணக்குல எடுக்கல அவங்க, அதை அப்படியே விட்டாங்க. அப்ப எடுத்த கணக்குல எடுப்புல அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா, அது கடைசியா 71. அந்த கணக்கெடுப்புல மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு அப்பவே இருந்த மத்திய அரசாங்கம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த விழிப்புணர்வை தமிழ்நாடு மட்டும்தான் கையில எடுத்துச்சு. இன்னைக்கு நீங்க வந்து மனசாட்சியோட உங்க வீட்டு வாசல்ல இந்தியாவில தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் முதலிடம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த. சரியா முறையா பண்ணது வந்து தமிழ்நாடு. நீங்க தெருமுனைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு வீட்டை தோராயமா 3 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு தோராயமா சுட்டி காட்ட முடியுமானா ரொம்ப கஷ்டம். மூஞ்சி எப்படியே சுழிச்சிருவானுங்க. என்ன 3 புள்ள விட்டாங்க, அது வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி 3 குழந்தையெல்லாம் பெத்துக்க கூடாது, அது வந்து ஒரு பெரிய பேர்டனாவும் பொருளாதார நெருக்கடி. விவேக்னு ஒருத்தர் இருந்தாருங்க, படத்துக்கு போட கேவலப்படுத்தி நாரடிச்சு இப்படி பல நகைச்சுவை நடிகர்கள் வந்து கேம்பெயினாவே கொண்டு போய் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் அதிகபட்சம் நீங்க நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற அந்த கான்செப்டை தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் பேச வச்சு இன்னைக்கு அந்த மக்கள் தொகையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். கடைசியா நம்ம ஜெனரேஷன்ல நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அப்படினாங்க. இப்ப நாம் இருவர் நாளைக்கு நாமே குழந்தைகள் நமக்கு எது குழந்தைகள் இடத்துக்கு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இதுதான் வந்து ஹிஸ்டரி, அவ்வளவுதான். ஆனா இந்த ஃபார்முலா, இந்த விழிப்புணர்வை இந்த உத்தரப்பிரதேச இதெல்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் மீம்ஸ் வரும். அப்பா பைக் ஓட்டுவாப்புல, பெட்ரோல் டேங்க்ல 3 குழந்தை, பின்னாடி மனைவி மடியில ஒரு குழந்தை, மனைவிக்கு பின்னாடி 2 குழந்தைங்கன்னா ஓடுற அளவுக்கு தான் விழிப்புணர்வு இல்லாம அந்த ஸ்கூல் வேற வண்டியில வச்சு எடுத்து போறீங்க. இப்ப கூட இந்த பெட்டின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, ஆமா, பெட்டின்ற ஒரு படத்துல கூட ஒரு ஸ்போர்ட்ஸோட நிர்வாகியா ஒருத்தர் வருவாரு, கார்ல உட்காந்துக்கிட்டு இப்படி பாப்பாரு. வண்டியில வந்து நிறைய பேர் பைக்ல உட்காந்துருப்பாங்க ஒரே ஃபேமிலியில. இந்தியா எதுல வந்து ஃபர்ஸ்ட் வாங்குதோ இதுல வாங்குதுன்னு ஒரு அது அர்த்தமற்ற விவாதம் தான். ஆனா அவர் அதை சொல்லுவாரு, ஏன்னா அந்த பாப்புலேஷன் இருக்குன்னு காட்டு. நமக்கு அந்த ஜோக் ரிலேட் ஆகாதுதான். ஆமா, அங்க ஆகுது. அவங்க வந்து எப்படி சொல்றது, இப்ப உத்தரப்பிரதேசத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பாக்குறவன், பீகார்ல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறவங்க, குஜராத்ல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறவங்க, ஜார்க்கண்ட், இப்படியான ஆளுங்கெல்லாம் எப்படின்னா 10, 15, 13 வயசு, அதிகபட்சம் 13 தான். 13 வயசு ஆன உடனே அங்க இருக்க பசங்க எல்லாருமே வேலைக்கு அமுச்சு விட்டுறாங்க. அவன் சென்னையை நோக்கி வரான், இல்லை கோயம்புத்தூர் நோக்கி போகிறான், திருப்பூரை நோக்கி அதிகமாக போகிறான், இல்லை கேரளாவை நோக்கி போகிறான், கட்டட வேலைகள் எங்கெல்லாம் நடக்குதோ ஹைதராபாத் நோக்கி போயிடுறான், எல்லா இடங்கள்ல அவன் பரவிடுறான். ஒரிசாக்கு கீழே தாங்க அவங்களுக்கு வாழ்க்கை, அவ்வளோதான். அது கீழே அங்கங்கே சதவீதம் அதிகமாக வர்றதுன்னா தமிழ்நாடு நோக்கி வராங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இடத்துல கேரளா நீங்க சொன்னாப்புல. அப்போ அந்த குடும்ப கட்டுப்பாடுன்ற விதிமுறையே அங்கே இல்லை. சரிங்களா? இப்போ என்னன்னே தெரியாது. ஓட்டு போடணும்னா இங்க இருந்து திடீர்னு அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரெயின் ஓடும். தமிழ்நாட்டுல இருந்து 2-3 ட்ரெயின் போகும், ஃபுல்லா போகும். அதுதான் ஆச்சரியம். அன்னைக்கு மட்டும் இந்தியன் ரயில்வேஸ் வந்து வேலை பார்க்குது, நல்லா வேலை. கடந்த 12-13 வருஷத்துல இந்தியன் ரயில்வேஸ் வேலை பார்க்கறது ஒரு கம்பார்ட்மெண்ட் முழுக்க ஓட்டு போடுற அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கான்றதா சந்தேகம் தான். அப்படி எல்லாம் போய் ஓட்டு போடுவாங்க. இப்ப எதுக்கு இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மக்கள் தொகையை குறைச்ச நமக்கு இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில தான் நான் எம்பி தருவேங்கிறீங்க. எங்களுக்கு எம்பிக்கள் அதிகமாகிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான்ப்பா, ஒத்துக்கிறோம். இப்போ 39 49 ஆக்குறீங்க, ஓகே. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளவு ஏறுது? அதுதான் இப்ப அங்க 100ன்னு இருந்ததுன்னா 150 எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். 150 ஆகுறது ஓகே, அத 100ங்கிறத எக்ஸ்ட்ரா 150 வச்சு 250 வச்சுக்க அப்படிங்கும் போது, அதாவது உத்தரப்பிரதேசுக்கு 80ங்க. இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 80 எவ்வளோ? 80 160 160 140 வரும். 160 160ல இன்னும் ஒரு 3 சேர்த்துக்கங்க, டபுள் மடங்கு. அப்படியே 168 63 கிட்ட வருது. அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போனா 26ல இருந்து 48 வருது. 26ல இருந்து 48 அப்படியே டபுள் மடங்கு. அதே போல பீகாருக்கும் அதிகமாகுது. இப்ப இந்த 3 மாநிலங்களுக்கு அதிகமாகுது. இப்ப நாம வந்து ஒரு 49 பேர் எதிர்த்து நிக்கிறோம். அந்த பக்கம் அவங்க ஒரு 140 168, இந்த பக்கம் ஒரு 48, இவன் ஒரு 100 நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து பாஜக குலக்கல்வி திட்டத்தை நீங்க இருந்து அமல்படுத்துறோம்னு சொல்றான், நாங்க எல்லாரும் எதிர்க்கிறோம் அப்படின்னும் போது அங்க இருந்து 3 மாநிலத்தை சேர்ந்தவன் நாங்க எல்லாரும் ஆதரிக்கிறோம். அப்ப அவனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் புழு,
அவ்வளவுதான். இதான் பெஸ்ட் உதாரணம். நம்ம ஜஸ்ட் புழு, அவன் பெரிய மலைப்பாம்பு, அப்படியே நம்மள முழுங்கிட்டு போயிருவான். ஏன் 49 மட்டும் சொல்றீங்க? கேரளால எதிர்த்து தெரிவிக்க மாட்டாங்களா? கர்நாடகா எதிர்த்து தெரிவிக்க மாட்டாங்கன்னா ஜான் பிரிட்டாஸ் தவிர கேரளால எவனும் பேசிட்டாங்க. சிபிஎம் எம்பியை தவிர மீதி எவனும் இன்னும் கூட தெளிவா சொல்றான். கேரளா முழு எம்பி எதிர்ப்புனே வச்சுப்போம், தமிழ்நாடு முழு எதிர்ப்பு வச்சுப்பாருங்க, ஆந்திரா முழு எதிர்ப்பு, கர்நாடகா முழு எதிர்ப்பு, இல்ல தெலுங்கானா முழு எதிர்ப்பு. இந்த தென் மாநிலங்களை நீ சேர்க்காதனால திரும்பி சொல்றேன், சிபிஎம் எம்பி கேரளா எம்பியை சேர்த்துக்க, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எம்பி, இவ்வளவுதான் பேசுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் சேர்ந்துரும். ஏன்னா மாநிலங்கள்ல இவங்க காங்கிரஸ் இருக்கு, இங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலம் ஆந்திரால ஆளுது. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து தென் மாநிலங்கள், அதாவது திராவிட மாநிலங்கள் 5 சேர்ந்து எதிர்ப்பு நான் தெரிவிச்சா கூட அதுவும் ஒரு குழு கணக்கு தான். ஏன்னா ஆமா, அவங்க 3 ஸ்டேட் சேர்ந்து நம்ம 5 ஸ்டேட்டை மொத்தமா முடிச்சு விட்டுருவானுங்க. இதுதான் அவங்க விரும்புற. இன்னும் நசுக்கி சொல்லணும்னா நம்ம பேன் நீட்டுங்கிறத 2017 இருந்து பேசிட்டு இருக்கிறோம். நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம்ங்கிறதெல்லாம் 2017 கட்டத்துல ஜல்லிக்கட்டை நோக்கி எல்லாம் போராடிட்டு இருந்த டைம்லயே திமுக ஒரு சைடு போராட்டம் நடந்துச்சு, சிபிஎம் ஒரு சைடு போராட்டம் நடத்துறாங்க, சிபிஐ ஒரு சைடு போராட்டம் நடத்துறாங்க, நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் போராட்டம் நடந்துச்சு, கல்வியாளர்கள் போராட்டம் நடத்தாங்க, இத்தனை டீம் இருந்தது. ஆனா ஃபேர் நீட்டுங்கிற இடத்துக்கே எப்போ வந்திருக்காங்க? 2026 வந்திருக்காங்க. இன்னும் அவங்க பேன் நீட்டுக்கு போறதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும்? அப்ப அவங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வைங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்ப அவ்வளவு நாள் நம்ம அவங்களோட சேர்ந்து கும்மி அடிக்க முடியாது. அதே நேரத்துல இது வந்து அதிமுக வைக்கிறது, நமக்கு வந்து 40ல இருந்து 39ல 49 ஏறுதே நல்லது தானே அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளவு நேரம் டெஃபினேஷன் கொடுத்துருக்கோமா. இப்ப எம்பிக்கள் அதிகமானா நிதி அதிகமாகும்னு சொல்றாங்க. என்ன லாஜிக், என்ன பேசிஸ்? இப்ப ஏற்கனவே நம்மகிட்ட 39 எம்பிக்கள் இருக்காங்க. ₹1 நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறோம்னா நமக்கு திரும்பி தர அமௌண்ட் எவ்வளவு? ₹40. அது ஆதவர்ஸ் நான் சொன்ன கோழி கணக்கு. 29 பைசாவா 29 பைசா ₹1 கால்வாசி தான் நமக்கே திரும்ப தராங்க. வரியா காலில் ஒரு பங்கு அவ்வளவுதான் வச்சுக்கணும் முடியும். ஆனா உத்தரப்பிரதேசம் அதே ₹1 தரான், திருப்பி எவ்வளவு தராங்க? ₹4 எக்ஸ்ட்ரா தராங்க. இப்போ 39 எம்பிக்கே ₹1 தான் தரான்னா 49 எம்பிக்கு ஒரு 10 பைசா ஏத்திடுவானா சொல்றேன். ஒரு 10 பைசா ஏத்திடுவான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ₹1 திருப்பி தரான்னு வச்சுக்கோ, போனா போது மத்திய அரசாங்கம் நான் சப்போர்ட் பண்றேன், ₹1 திருப்பி தரான். ஏற்கனவே ₹1 கொடுத்து ₹1.25 வாங்கிட்டு இருக்க உத்தரப்பிரதேசத்துல இப்ப 178 எம்பி வந்துட்டான். அவன் எவ்வளவு வாங்குவான்? ₹2. இப்ப எங்க நம்ம நிதி வருது தமிழ்நாட்டுக்கு? அதுதான் கிளியரான டெஃபினேஷன். நிதியும் வராது, நிதியும் வராது. அது கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, அதுதான் வருது. இதான் யதார்த்தம். இதைத்தான் வந்து கட்டமைக்கிறாங்க. இப்ப கம் டு தாவேகா. தாவேகாவோட நிலைப்பாடு, இப்ப அவங்க எடுத்திருக்க நிலைப்பாடுங்கிறது நோ டீலிமிட்டேஷன்ங்கிறாங்க. இன்னும் இப்ப அடிப்படையிலேயே இப்போ ஒரு அனைத்து கட்சி எம்பி கூட்டம், அது அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, முதல்ல அனைத்து கட்சி எம்பி கூட்டம். அதுவே அடிப்படை தப்பு. இப்ப இதுல இன்னொரு கேள்வி இருக்குது இல்ல, அப்ப எம்பி இல்லாத கட்சிகளுக்கு டீலிமிட்டேஷன் மீது பார்வை இருக்கக்கூடாதா, அவங்களுக்கு கருத்து இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சரி, இப்ப உங்களுக்கு என்ன எம்பி இருக்காங்க? தாவேகாவுக்கு எத்தனை எம்பி? ஒரு எம்பி கூட இல்ல. நீ எப்படி அனைத்து எம்பி கூட்டம்? இல்ல, எம்பிக்கான வாய்ப்பு இருந்தது, நீ வாரி கொடுத்துட்டு டெல்லியில போய் பேச சொல்றீங்க, எனக்கு வேணாம் அங்கன்னு தூக்கி கொடுத்துட்டீங்க. அங்க இப்படி உட்கார விட மாட்டாங்களா? பேசணுமா? வேணாம் நீங்க வச்சுக்க. என்ன லாஜிக்ல அது போட்டது? இப்ப எம்பிக்கள் போயிட்டாங்க, பிரதிநிதிகள் அந்த கட்சி சார்பா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன பேச முடியும்? அப்படியே தலைமையிட்ட பேசிட்டு சொல்றதுதான் சொல்லுவாங்க. ஆமா, இல்ல எம்பிக்கள் வந்து இது பல தோழர்கள், பல முத்த பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி பேசிட்டாங்க. எம்பிக்கள் யாருக்கு கட்டுப்பட்டவங்க? அந்த கட்சிக்கு கட்டப்பட்டவங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் அதுதான் கரெக்டா. அப்ப நீங்க அழைப்பு விடுக்கிறது யாருக்கு அழைப்பு விடுத்துக்கணும்? அந்த குறிப்பிட்ட கட்சியோட தலைவருக்கு தான் நீங்க அழைப்பு விட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டம் 3 அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சி காலத்துல. அதுல வந்து நீங்க ஒரு கூட்டத்துக்கு தான் வந்தீங்க. இந்த 3 கூட்டத்துக்கு யாருக்கு வந்து கடிதம் எழுதப்பட்டது? திரு விஜய் தலைவர், தமிழக வெற்றி கழகம், பனையூர் பங்களா அப்படின்னு உங்க வீட்டு அட்ரஸ் தான் அனுப்புனாங்க. அப்ப அட்லீஸ்ட் அதை பார்த்தாவது பண்ண மாட்டீங்களா? நீங்க யாருக்கு அழைப்பு விடுத்திருக்கணும்? நீங்க நேரடியா மு.க. ஸ்டாலின் திமுக தலைவர் அறிவாலயம் அப்படி எழுதியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அதிமுக எம்ஜிஆர் மளிகை அப்படி எழுதியிருக்கணும். ஆனா நீங்க யாருக்கு எழுதுறீங்க? நீங்களே முதல்ல எழுதல, சீஃப் செக்ரட்டரி எழுதுறாரு. முதல்ல இப்படி ஒரு முறையே இல்லைங்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி தனித்தனியான எம்பிக்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க. தனித்தனியான எம்பினா தனித்தனியான எம்பி போய் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவங்க வந்து கட்சி கொறடா உத்தரவு மீறி ஒரு சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ பேசவே முடியாது. நீங்க எந்த அடிப்படையில் நீங்க அழைக்கிறீங்கன்னே புரியல. இதுவே என்னன்னா, பிரதிநிதிகள்ட்ட இருந்து வார்த்தை ஏதாவது புடுங்க முடியுமா? அதுதான் நோக்கம். பேன் நீட்டுன்னு சொல்லிட்டோம், ஆனா ஃபேர் நீட் ஏதாவது புடுங்க முடியுமா? இப்ப அடுத்த குற்றச்சாட்டு, திமுக
நாளைக்கு வந்து நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு ஆதரவா டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா பேசிடுவாங்கன்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. இதுக்கு செருப்படி சாட்டு வந்து இங்க இருந்தே வரும், திமுக இருந்து வரும்னு நினைச்சேன். ஆனா வித்தியாசமா சிபிஎம்ல இருந்து வருது. சிபிஎம்ல இருந்து பேசணும்னு சொல்றாரு. என்னது இது, அவங்க வந்து சொல்ற மாதிரியே எங்களுக்கு தெரியலையே, அவங்க வந்து திமுக வந்து இப்போ ஒரு டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டா தானே இருக்காங்க. நீங்க மல்லாந்து படுத்து கனவு கண்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? அந்த அவையினுடைய உறுப்பினரா இருக்க, நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்க திரு கனிமொழி அவர்கள் கூட டீலிமிட்டேஷன் கடந்த கால நிலைப்பாடு தான் எங்களோட நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. அது இல்லாம அந்த கட்சியினுடைய அறிக்கையில இருந்து எல்லாமே இப்போ வரைக்கும் எதிர்ப்பு நிலைப்பாடுல தான் இருக்காங்க. அதனால சும்மா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுலாம் நான் பேச முடியாது. ரெண்டு மேட்ரு அவ்வளவுதான். 2 மேட்ரு இப்போ தோழர் பேசுனது இல்லையே. ஒண்ணு, கட்சியோட நிலைப்பாடுங்கிறது அந்த தலைமையோட நிலைப்பாடு, கரெக்டா? அந்த கட்சியோட தலைமைங்கிறதுல யாரு இப்போதைக்கு தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலின், அதற்கு பிறகு சட்டப்பேரவையில் இருக்கிறவரு உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கும் கனிமொழி. 3 பேரோட ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப கட்சியோட நிலைப்பாடு, கரெக்டா? ஸ்டாலின் டீலிமிட்டேஷனுக்கு இப்போது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பேசிட்டு இருக்கிறார், ரைட்? உதயநிதி ஸ்டாலின்ட்ட இவங்க இந்த பஞ்சாயத்து சட்டப்பேரவையில் ஆரம்பிக்கிறதுக்கு காலையிலேயே தூபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரூட் மாஃபியா எழுத ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்தியா டுடே சட்டப்பேரவை கூட்டத்தோட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள அப்புறம் உதயநிதிட்ட குறுக்கால போட்டு மயக்க போட்டாங்க. எங்க டீலிமிட்டேஷன்ல நீங்க என்ன நிலைப்பாடு, நீங்க ஏதோ மாற போறீங்கன்னு ஏதோ பேச்சு அடிப்படுது அப்படின்னா, இதற்கு முந்தைய கட்சியோட நிலைப்பாடு என்னவோ அதே தான் இப்ப நிலைப்பாடு. இல்லைங்க நீங்க வந்து பாஜகவோட கூட்டுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்கிறோம் அப்படிங்கறத ஒரு போட்டு உடஸ்டாப்ல. நீங்க சட்டப்பேரவை நீங்க பஞ்சாயத்து இழுத்ததுக்கு அப்புறம் மோடியே பாஜகவே அப்படின்னு பேசுவீங்களா சட்டமன்றத்துல? அது ஏன் அவ்வளவு போர்ஸா போற, ஏன் அங்க போற, அதெல்லாம் கேட்காத, அது முடியாது. அது மொத்தத்துல இதுல இருந்து ஒரு அன்னைக்கு சாயங்காலம் கனிமொழியும் வந்து கூப்பிட்டு இப்ப டீலிமிட்டேஷன் நடத்தப்படுறதுக்கான அவசியம் என்ன, இவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்களே, இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்துச்சு, அதோட தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டு தான் கையெழுத்து போட்டு போனீங்க. அப்ப அந்த தீர்மானத்துக்கும் இன்னைக்கு நீங்க போட்ட தீர்மானத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணுமே இல்லை. அப்ப அது எதுக்கு நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு தெளிவான கேள்வியை கேட்டு அவங்களோட நிலைப்பாடையும் சொல்லிட்டாங்க. அப்ப திமுக அவங்களோட நிலைப்பாடு 3 பேர் தெளிவுபடுத்திட்டாங்க. இதுக்கு மேல நீங்க வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆக மொத்தம் என்ன நடக்குதுன்னா, என்னன்னா எனக்கு ஒரு முற்போக்கு முகம் தேவைப்பா, பாஜக எதிர்க்கிறதுக்கு இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காகவே இது கூட்டம், அவ்வளவுதான். டீலிமிட்டேஷன் பில்லு லிஸ்ட் ஆகல, அப்படி லிஸ்ட் ஆனாதான் அதுக்கப்புறம் டிராஃப்ட் பில் டேபிள் ஆகணும், டிராஃப்ட் பில்ல படிக்கணும், படிச்சாதான் அதில் நம்ம சொன்னதை ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையாங்கிறத பார்த்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். இது எதுவுமே நடக்காம நீ பாட்டு டீலிமிட்டேஷன் நீ ஏத்துக்கிறியா இல்லையா, ஏன் இப்படி குறுக்குசால் ஓட்டுறாங்கன்னா, கர்நாடகால மேகதாது அணை கட்ட போறாங்க, அதுக்கு அவங்க தீவிரமா இருக்காங்க. இப்ப அமைதியா விட்டோம்னா எல்லாரும் நம்மகிட்ட மேகதாதுன்னு கேட்பாங்க. இப்போ புதுசா டீலிமிட்டேஷனுக்கு ஒரு எதிர்ப்பு கூட்டம்னு ஒன்று போடுவோம். இதான் சின்ன பிரச்சனை, இதான் இந்த கோடு தான் இப்ப டீலிமிட், இது காவிரி பிரச்சனைனா இது பெருசா பெரிய கோடை போட்டு விடு, அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு இந்த ஐடியாவை கொடுத்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் தேடி இது ஒரு ஐடியா. ஆமா, என்னதான் வந்து அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை விஜய் கூட்டினாலும் தமிழ்நாட்டினுடைய அதிக பிரதிநிதிகளா எம்பிக்களா இங்க இருக்கிறது திமுக தான். திமுக தான் அங்க போய் சண்டை போட போகுது. திமுக தான் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை பேச போகுது. திமுகவோட சேர்ந்து விசிகா, காங்கிரஸ் பேசுமான்னு தெரியாது, அதை நான் லிஸ்ட்ல வைக்க முடியல. விசிகா, சிபிஐ, சிபிஎம் இவங்க தான் வந்து அங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண போறாங்க. வழக்கம் போல அன்மையா அவர்கள் எனக்கு கொஞ்சம் வயசுதாக இருக்கு நான் கிளம்புகிறேன்னு அவரு ஜூட்டு விட்டாலும் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படியாக டீலிமிட்டேஷன் பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது. மொத்தமும் இவ்வளவுதான் கதை. இதுல எதுக்கு இப்போ வந்து ஒப்பீனியன் கேட்கறாங்கன்னு தெரில. ஓகே.